யாரெல்லாம் எனக்கு கம்மியான இடத்துல வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு வச்சு கீழே மேலன்னு கட்டியிருக்க 3BHK வீடு வேணான்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கானதா. இந்த வீட்டை 4.25 சென்ட் இடத்துல 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வசதியாகவும் செமி ஃபர்னிஷ்ட் 3BHK வீடாவும் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷனும் வீட்டுக்குள்ள 2 காரை தாராளமா நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோ 16க்கு 16ன்னு வசதியான லிவிங் ஹால் பேசிஸை ரெடி பண்ணியிருக்கிற கிச்சன் கம் டைனிங் ஏரியா, அதுவும் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், அவுட்டர் டாய்லெட் கொடுத்து சூப்பரான பிளானிங்கோட இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டை என்ன விலை கொடுக்குறாங்க, எப்படி கட்டியிருக்காங்க, இது எல்லாமே வீடியோல ஓனா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டின 3BHK வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், 30 அடி அகலத்திலையும் 60 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1650 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட், ப்ரௌன்னு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு எல் டைப்லையும் பாக்ஸ் டைப்லையும் பெரிய பெரிய பார்டர் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வித் டெக்ஸ்சர் ஒர்க்கோட கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஃபோல்டபிள் டைப்ல ரெடி பண்ணி ஹெவியான மெட்டல்ல கொடுத்து காம்பவுண்ட் வாலோட பில்லர்ஸ்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனதும் வீட்டோட போர்ட்டிகோ 17:30க்கு 20ங்கிற அளவில் 2 கார் தாராளமாக நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட வால்ஸில் டார்க் வித் ஒயிட் கலரில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் சன்சைட்லேயும் ஏகப்பட்ட ஸ்பாட் லைட்ஸை கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும் இந்த வீட்டோட ரைட் சைட் காம்பவுண்ட் வாலில் வீட்டுக்கான இபி மீட்டர் பாக்ஸை மாட்டியிருக்காங்க. 4.25 சென்ட் இடம் கிடச்சிருக்கனால இந்த வீட்டோட காம்பவுண்ட் வாலை சுற்றியும் நடந்து வர அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இடம் விட்டு கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செமி கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 6க்கு 6ங்கிற அளவில் ஃபோயர் அமைஞ்சிருக்கு. ஃபோயரை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட அளவு 16க்கு 16. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் சைட் வாலில் ஹாலோட வென்டிலேஷனுக்காக 2 பெரிய UPVC விண்டோ கொடுத்து ஒன் சைட் கார்னரில் CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை கேபினெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் லைட் எல்லோ வித் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஏகப்பட்ட ஸ்பாட் லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்டாக மாட்டியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் மல்டிமீடியா யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கீழே செட்டாப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட்டும் சைடில் கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஸ்பாட்லைட் மாட்டி கிராண்டாக இந்த யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் பெட்ரூம் டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 11. பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து வால்ட்ரூஃப் கபோர்ட், டெண்டர் லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், அதுபோக சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி செமி டைமண்ட் ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே 2 UPVC விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோராக கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5.5க்கு 6. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமோட சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக வால்ஸுக்குமே டார்க் மெரூன் வித் லைட் சாண்டில் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் வால்ட்ரூஃப் கபோர்ட், RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8க்கு 4. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க.
இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் வென்டிலேஷனுக்காக பெரிய யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. அதுபோக சவுத்தன் சைட் வால்லையும் வால்ரூஃப் கபோர்ட், லிண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு கிராண்டாக இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் அமைஞ்சிருக்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதோட அளவு 5x4. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே அட்டாச்டு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x4. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட அளவு 8x16. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே லைட் ப்ரௌன் வித் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்கையும் கார்னரில் எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட சவுத்தன் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக வால் யூனிட் செஞ்சு, கிச்சனோட பேக் சைட் வாலில் அடிஷ்னலாக கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பக்கல் வச்சு நிறைய ஷெல்ஃபும் செஞ்சுருக்காங்க. 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. ரைட் சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு பேக் சைடில் செட் பேக் ஏரியாவில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கடைசியில் வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 6x4. இது யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து வீட்டோட டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் ரெடி பண்ணி சைடு ஹேண்டில்ஸை எம்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன் சைட் கார்னரில் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான 3BHK வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவிலிருந்து உள்ளே வந்தோம்னா வீரபாண்டி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 75 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.